புராணத்தை சொல்லக்கூடிய நூல். பதி பசு பாசம் நம்மளுக்கு சித்தாந்தமே நாங்கள் படிக்கவே இல்லை, எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்றவங்க இந்த பெரிய புராணத்தை ஊன்றி படிச்சிங்கன்னா அந்த சித்தாந்தத்தை முழுமையாக உணரலாம். பதினா என்ன, பசுனா என்ன, பாசனா என்ன, அதோடைய சித்தாந்த கருத்தை நம்ம மனசில் பதியக்கூடிய நூல். முப்பொருள், அந்த முப்பொருள் சிறப்பை சொல்லக்கூடிய நூல். மூவர் பெருமக்கள் சரிங்களா, நம்மளை திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசு நாயனார், நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் 3 பேரும் பாடிய தேவாரம். நம்ம பொதுவாக தேவாரம் தான் சொல்லுவோம். அந்த தேவாரம் எந்த இடத்துல பாடினாங்க, எதுக்காக பாடினாங்கன்றத நம்முடைய சேக்கிழார் பெருமாள் பதிவு செய்கிறார். அதோடைய பொருளையும் சொல்லக்கூடியார். அப்போ தேவாரம் படிக்கும்போது நம்ம பாட்டை மட்டும்தான் படிப்போம். இது எந்த இடத்துல பாடினாரு, எதுக்காக பாடினாரு, நீங்கள் பெரிய புராணம் படித்தாதான் நம்மளுக்கு விடை காண முடியும் சரிங்களா. அப்போது தேவாரத்தையும் இது உள்ளடக்கி உள்ளது இந்த நூல். அதுக்கப்புறம்